இளைஞர்கள் கெட்டுப் போவதற்கு அரசு காரணமா, பெற்றோர்கள் காரணமா என்று கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்பது, இருவருமே அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். முதலில் அரசு இதில் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு வீதிகள் தோறும் மிக இலகுவாக மதுபானம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அரசு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைப்பது முதல் காரணம் என்று நான் கருதுகிறேன். அதேபோல் குழந்தை எப்படி வளர்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை. அதை தவற விடுவதும் ஒரு காரணம். அரசு நினைத்தால் இத்தகைய போக்குகளை முற்றிலுமாக தடுக்க முடியும். ஒரே நாள் இரவில் எப்படி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது என்று அறிவித்தாரோ, அதேபோல் அரசு நினைத்தால் ஒரே நாளில் நள்ளிரவில் கடைகளை இழுத்து மூடுகிறேன் என்று அறிவிக்கலாம். மதுபானம் இல்லாவிட்டாலும் மக்கள் வாழ முடியும். காரணம், அதற்கு உதாரணம், கொரோனா காலங்களிலே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக 3 ஆண்டுகளுக்கு மேலாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்தது. அப்போது பெரிய அளவில் கொத்து கொத்தாக தமிழ்நாட்டில் அல்லது இந்திய அளவில் எந்த மக்களும் இறந்ததாக செய்தி கிடையாது. அங்கொன்று இங்கொன்றாக அதுக்கு மாற்றாக வேறு மருந்துகளை குடித்து இறந்திருப்பார்களே தவிர, மது இல்லாமல் இறந்தோம் என்று எந்த வரலாறும் கிடையாது. ஆக 2 ஆண்டுகள் கொரோனா காலங்களில் அரசு நோய் பரவும் என்பதற்காக கடைகளை மூடிய அரசு அதை நிரந்தரமாக மூடினால் இந்த நாட்டில் இது போன்ற அசம்பாவிதங்கள், மதுவினால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் நடைபெறாது. ஆக முதல் காரணமாக நான் அரசை சொல்லுவேன். ஒட்டுமொத்த இந்திய அரசையும் நான் சொல்லுவேன். அரசு நினைத்தால் மாற்ற முடியும். இது என்னுடைய கருத்து.